Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட்ஸ் மிக்க நன்றி. நான் இந்த லாஸ்ட் மந்தில் என்னுடைய அப்டேட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சம் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நிறைய விஷயங்கள் என்ன ஷேர் பண்ண முடியல. ஸோ இந்த வியூஸை ஷேர் பண்ணுறது நான் ஏன்னா நம்பர் வைஸ் குறிப்பிடாதனால ஜஸ்ட் டைரெக்ஷன்ஸ் வியூ ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம எஜுகேஷன் ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வரேன். எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக எஜுகேஷனில் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணுறோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜாயின் பண்ணிங்க. ரெகுலராக அவங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. என்னால் முடிஞ்ச அவுட்புட் நானும் கொடுத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கோல்டு என்னோடய வியூஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் அப்படின்னு 5:57 அது என்னென்னா கடற்கன்னு ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி காலையில் கூட உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் லைவ் மார்க்கெட்டில். அதுவும் முன்னாடியே இப்போ அப்டேட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டில் பேசிட்டு போயிடுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது ஒரு கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுடைய சப்போர்ட்ஸை கண்டினியூ கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி சார், இப்போ மார்க்கெட் என்ன மாதிரி சார் மூவ் ஆகும், நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றவங்க ஃபஸ்ட் நம்ம டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குளோபலில் விஷயம் என்னென்ன நடக்குதுன்றது பார்த்தோம். அதெல்லாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வேர்ல்டு ஹீட் மேப் இது. ஸோ இது நம்பர் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் வச்சு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓரளவுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீனில் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. எஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கிட்டத்தட்ட 1.80%, அதாவது 1.5%க்கு மேலே 2% கிட்ட இது நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. இதில் NVIDIA, அதாவது செமிகாண்டக்டர்ஸ் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் இதுவும் கிட்டத்தட்ட 1.5%க்கு மேலே வந்திருக்காங்க. மெயின் நான் சொல்லுது இதில் சின்னதெல்லாம் இருக்குது, ப்ளஸ் க்ரீன் அது மாதிரி இருக்குது. ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸில் இதுவும் ஒரு 0.5%. கூகுள் பார்த்திங்கன்னா இது 1.25%. ஆல்மோஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் ஓரளவுக்கு லைட்டாக பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுறாங்க. சரி, இங்கே நம்ம FII/DIs அதையும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து செல் பண்ணி அடின்னு அடித்தாங்க. எப்போ சரி நாயடி பேடின்னு சொல்ல அந்த மாதிரி அடிச்சுட்டே வந்தாங்க. ஃபார்மாலிட்டிக்கு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு பை பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அது கணக்கிலே இல்லை விடுங்க, அந்த அளவுக்கு பை பண்ணியிருக்காங்க. அதுபோல் நேற்று ஏப்ரல் இந்த மாதம் தொடக்கம் கூட பார்த்திங்கன்னா செல்லிங் தான் FI. இது DI பை பண்ணிட்டு தான் இருக்காங்க 4000 கோடிக்கு. இது 5900 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க FI. சரி, இது ஒரு பக்கம் போக அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னா இது இப்போது கிஃப்ட் நிஃப்டி எந்த அளவுக்கு சார் நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போ சுச்சுவேஷன் ரைட் ஓகே இது நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு -28% மைனஸில் இருக்குது. ரைட் ஓகே. மிச்சப்படி பார்த்திங்கன்னா டவுஜான்ஸ் பேரிஷ், கிளியராக வெரி பேரிஷ். எப்போ வர போகிறதுன்னு தெரியல. இப்போதைக்கு ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா வெரி பேரிஷ். ஸோ பேரிஷ் சிக்னல் கொடுத்துருக்கனால கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதாவது நம்ம மார்க்கெட்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை விடுங்க. நியூ இன்வெஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ FI வர ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் இன்னும் கிளியர் டிசிஷன் எடுக்கல சார் அப்படின்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்பவுமே உங்களுக்கு சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சின்ன கரெக்ஷன்ஸ் தான் மேலே போகும். ஸோ அகைன் இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணணும். அகைன் ஒரு அப்மூக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் ரெடியாக இருங்க. ஆனால் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அகைன் நம்ம க்ரோத்துக்காக வெயிட் பண்ணலாம். ரைட் ஓகேங்களா. S&P பார்த்திங்க அப்படின்னா வெரி பேரிஷ், நஸ்டாக் வெரி பேரிஷ். ஓகே. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இன்னும் ஃப்ளாட்டில் இருக்குது, நியூட்ரல் இருக்குது, எதுவும் இல்லை. நிக்கை பார்த்திங்கன்னா அதுவும் வெரி பேரிஷ் தான். ஓகே, சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ் மேலே இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பாருங்கள். இந்த ஹெஸ்டர் பயோசைன்சஸ் லிமிடெட் பார்த்திங்கன்னா நேற்றும் ஒரு 17-16% ஒரு ப்ளஸில் கொடுத்தாங்க. அகெயின் கண்டினியூ பேக் டு பேக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20% ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1720 ரூபாய் 1750 ஸ்டாக்ஸ் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிகவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே. ஏன்னா லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது 2024 மார்ச்சில் கூட இந்த இடத்துல ஒரு பிக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் அதில் பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சேலுக்கு முன்னாடி இந்த ஒரு பையர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக டாமினேட் பண்ணி மேலே போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் 20% கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நமக்கு ஒரு சின்ன க்ளீனாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம மூமெண்டம் கொடுத்தா ஓகே, அப்போ ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அந்த 2200 கிட்ட அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் ஜஸ்ட் இந்த 2 நாள் ஒரு 20-30-40% கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏன்னா என்னென்னா இதில் சின்னதாக ஒரு மேலே மூமெண்டம் கொடுத்துட்டு ஸோ என்ன திரும்ப ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த ஹெஸ்டர் பயோசைன்சஸில்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 14.5%, 14.5 14 வச்சுங்களேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக் டு பேக் 2 நாள் பார்த்திங்கன்னா இதுவும் குஜராத் ஆல்கலைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நம்ம இங்கேருந்து ஒரு அப்சைட் போகலாமா சார் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா சின்ன கரெக்ஷன் வரணும். ஜஸ்ட் இந்த ஒரு பிரேக் டவுனாக இருக்குது, பிரேக் டவுன் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இருக்கிறதுல நீங்கள் டேவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரைஸ் ஆக்ஷனும் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கூட நடந்திருக்கு. அப்போ என்ன ஒன்று பேக் டு பேக் கொஞ்சம் ப்ரைஸ் எங்கெங்கே சஸ்டெண்ட் புல் பேக்கில் நீங்கள் வந்து அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம் இதில் குஜராத் ஆல்கலைஸில். ஓகே, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் என்னோடய வியூஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. தெர் இஸ் நோ ரெக்கமெண்டேஷன், தெர் இஸ் நோ டிப்ஸ் கால்ஸ், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 13.6% எது வேலியன்ட் ஆர்கானிக்ஸ் லிமிடெட். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அப்பர் சைடுக்கான கொடுத்துருக்காங்க பாட்டமில். ஓகே, இதில் நீங்கள் உங்களுடைய ஸ்டடி உங்களோட ஆலோசகர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிங்க இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டே போகலாம். நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேக் டு பேக், எல்லாம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்களும் ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இந்த ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கூட அதே மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக பாசிட்டிவ் ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே என்ன பிளான் பண்ணுவோம் அதை பிளான் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ரைட்டுங்களா? சரி, இப்போது நம்ம நிஃப்டி 50 பார்த்துலாம். டேரெக்டாக நம்ம இன்றைக்கி நாளைக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது நேற்று உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள். என்னோடய பழைய வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க வந்து சார் இல்லை சார் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னாங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்லேயும் நம்ம என்னென்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம். எங்கள் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்போ என்ன ஆகுன மார்க்கெட்டு இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஒன்று ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இது 2வது ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்னென்னா மார்க்கெட் 2 ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணிடுச்சு. சரி, இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு கீழே வருமா அல்லது இங்கேருந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்றத இந்த ஏரியா தான் நமக்கு டிசைட் பண்ணும். அகைன் இந்த ஏரியா ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அவுட் நடந்தால் அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட்டு டாப் ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிஃப்டி பேங்க்கில். ஓகே, ஸோ நிஃப்டி 50 என்ன சார் ஆகும் பார்க்கலாம், ஒன்று பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்துட்டு வரலாம் தான் பார்த்தேன் நான். அதுக்குள்ளே பேங்க் நிஃப்டி சார்ட் இருந்தாலும் சார் அங்கேருந்து கண்டினியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதாவது நேற்று பார்த்தீங்க உங்களுக்கு அந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேற்று எங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சோ ஓப்பன் ஆன இடமே என்ன ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எந்த இடம் வந்து கேப் டவுன் ஓப்பனை சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓப்பன் ஆகுதோ ஸோ அதுவே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ பிளான் என்ன பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த மேலே இங்கே இதுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் அகைன் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க. இந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு பிளான் பண்ணிங்க. அப்சைடு அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ரைட், ஓகேங்களா? சரி, இல்லை சார் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறது இங்கேருந்து நம்ம வேறு என்ன பிளான் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆனால் கூட இங்கேருந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு பேட்டர்னோ அது மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். சேம் எங்கே நேற்று இந்த இடம் ஏன்னா அகைன் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த 51,200 அகைன் ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ சின்ன 150-200 பாயிண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கேட்ச் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 வரலாம். பேங்க் நிஃப்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நிஃப்டி 50 என்ன மாதிரி கண்டிஷனை போகும், அதில் என்னென்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 எங்கே பார்க்குது சப்போர்ட் நேரம் எக்ஸாக்ட் நம்ம அதுவும் 10 நேற்றே வரைஞ்சி வச்சுட்ருக்கோம். அது எஸ் 1 ஹவர்லேருந்து வரலாமா? ஓகே, அப்படியே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இந்த நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஒவ்வொரு நம்ம எஜுகேஷனல் வீடியோவும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றப்போ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு. தொடர்ந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸும் தெரிவிங்க. இது நான் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன் 2 லெவல் அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அகைன் என்ன ஆகும், இது சப்போர்ட் ஆகும். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணால் இது நெக்ஸ்ட்டு சப்போர்ட், அகைன் வந்து இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து பிஹேவியர் பண்ணுமே தவிர இது மாதிரி டேட்டாக என்றைக்கோ ஒரு நாள் மேலே மூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50 நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க நாளைக்கு. ஏன்னா சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போது 23,400 கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் அந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு கேப் அப் என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட்ஸ் நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஒரு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சு என்ன பண்ணுங்கள், 2 ஏரியா உங்களுக்கு சப்போர்ட் மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50 என்னோட வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.